புளியந்தோப்பு பகுதியில் அரசு விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி.கே. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சந்திரயோகி சமாதி, ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய திட்ட பகுதிகளில் 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கும் விழா இன்று காலை டிகாஸ்டர் சாலையில் அமைந்துள்ள டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கி விழா பேருரை ஆற்றினார். இவ்விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாட்டில் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே.எஸ்.எம். நாதன், பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி, மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன், பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல், டி.வி. வேலு, மலர்மாறன், அன்னபூரணி, ஜெகதீசன், வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார், பாபு, டால்பின் கரி, மொய்தீன், வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்.